ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துடுவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே வந்து கரெக்டாக பேசியிருந்தேன், ஏன்னா எப்பயுமே ஏதாவது வளரிடுவேன், ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்றாங்க, எது இப்படி அவர் தலைவன் வேற இருக்கும். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்படியாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவதலமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்னாம்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாருலாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டே இருந்தா இந்த ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினது. அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை, நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஸோ அதனால சன் மியூசிக்கில் வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனலில் வந்து செம்ம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா, போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார், தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே, செம்ம மாசா பண்ணணும்னு நினச்சிங்க, பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம், இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக் ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார். ஆனால் சென்னை 28 வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹேவாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார். ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஏறும்போது ஹேவாராண்டா தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்ப எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே 1 அந்த நரேஷன்ல ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே, உங்க கால் வரும் 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ், ஸோ ஸ்வீட் ஆர்ட் வந்து March 14th தியேட்டரில் வருது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா, த கம்ப்ளீட் யுவன் சாரோட
மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 14 தியேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பிச்சதை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கையே ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே. அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜோக்காக சொல்கிற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துதான். டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்ல, போயிட்டு வா நம்ம பண்ணதானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா. அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 hours வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்காக சொன்னேன். ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா மார்ச் 14 தியேட்டரில் இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமாக போட்டான் ரியோராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்து பயங்கரமாக ஹேர் கீர்லாம் பண்ணி பயங்கரமாக க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்புல. அந்த படத்தில் ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. ஓகே. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தாலாம் பார்த்தோம். அண்ட் படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்க. ஓகே. செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலிருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார். அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம், எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரை நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்ல, ஐ மீன் எங்ககிட்ட. ஸோ டே 1ல இருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஐ மீன் உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார். ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்ல. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித், ஜோ, அடுத்து பண்ண போகிற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார், ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஸ்வினித், cinematographer Balaji, editor Tamilarasan sir, art director Shiva sir, costume designer Sridevi, யாராச்சும் மறந்து போயிட்டீங்களா? கரெக்ட்ல எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஹீரோ ரியோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், நடுங்குறேன்.
ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட். ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல. சுழலுக்கு அப்புறம் சுழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையிலேருந்து வரன லவ் இட்ஸ் ஸோ மச். நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணு கிடையாது, ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். Yeah, I just begin with Sweetheart. Yuvan sir, மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட். இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும், அதில் ஒரு டயலாக் இருக்குது, யுவன் சார் இஸ் ஸோ பர்சனல் டு அஸ். யுவன் சார் யூ ஆர் வெரி பர்சனல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அதுக்கு ரொமான்ஸாக இருக்கட்டும், பிரேக்கப், எனி இமோஷன்ஸ், யுவன் சார் தான். யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ pain. Thank you so much. Yeah. Swinith, thank you. என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு giving me Manu, trusting me and believing in me. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி. கரெக்ட், February 26th we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. I wish more and more success coming towards you, and I wish nothing but the best for you. Fauzi and Arunachalam, you are the entertainment. Settle vande, if you were not there, then I would have been bold. Thank you for being wonderful. You guys were amazing. Redden sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும், ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ஆனால் எல்லாரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி. தென் வாட் எல்ஸ்? எஸ், ஸோ Sweetheart வந்து March 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர். Thank you. Without you, nobody would be here on the stage. Thank you, all the guests. Ellarkume vanakkam. Thank you for coming here and supporting us. So let's just pray. I had a very wonderful experience. I'm romba nervous irukeenga. I have a lot of fun, lot of amazing experience. We've argued a lot. We've reasoned out a lot, but everything for the betterment of cinema. So I just wish everybody all the love and success. Sweetheart, இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்க கிளி, அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன். அது பெரிய பிளெஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் Sweetheart, நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட்டார்ட்டு சொல்லாமல் லைஃப்பை கடக்க முடியாது. இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டர் பண்ணி நல்லா சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி, அது எப்படி தான் தோணுச்சு தெரியல. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது, கண்டிப்பாக ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமும் ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும். என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நான்லாம் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான், அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்த்தா தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன். தேங்க்யூ. வேறு என்ன? பிளாக் ஷிப் என்ன சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷிப் டிவி, சன் டிவியை பீட் பண்ணுற போல இருக்க நீ.
என்னை கண்டென்ட் ஆக்காதீங்கன்னு ப்ளீஸ்ண்ணே. இல்லை எங்களுக்கு ஒரு ஆசைண்ணே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டு தான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி. நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம் பொண்டோம் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அப்புறம் பயம் இல்லை, அதெல்லாம் பயம் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம், லவ் டுடே, லவ்வர், இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன், இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் வந்து இதை வந்து நான் இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. என்ன பந்தோம்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்தில் இருக்க ஆரோட சாங் பாடி தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் ஃபோட்டோ எடுக்க போகிற, எப்போ போய் அவர்கிட்ட ஆசிரியர் வாங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க பையன் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியோ அண்ணன். ரியோனை வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா பழக்கம் கிடையாது. ரியோனு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் டீ, அந்த டீ கடை அட்டிக்கான பழக்கம், உளுந்தூர்படியில் என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். ஸோ அதுலேருந்து அப்படி மூவிக்கு கனெக்ட் ஆகும் போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன், அதே எனக்கு ஸ்பெஷல், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டீங்க, ஏதோ கடையில முடிஞ்ச மாதிரி. இல்ல, டீ கடையில தொடங்கி இருக்கும், அது நம்ம கம்மா வச்சுதான் ஆகணும். புல் ஸ்டாப் வச்சிடணும், அது வேணாம், கம்மா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமா ஒரு தம்ப்நெயில் டைட்டில் ப்ளீஸ். அண்ட் மை டைரக்டர் ஸ்வினித், பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயும் ஒரு வேர்ல்டில் இருப்பேன். நான் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் அவர் பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் இப்போ பார்க்கல அவர். கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணார். ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோன்ட் ஆகலை. அந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா, ரியோனை பற்றி அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே அவர் மாறிடுவார். அதே மாதிரி ரெடியன் சார், கிங்ஸ்லி சார் பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி என்னடா வாசு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார். அதனால எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டேரக்டர். எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ், அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களே வந்து வண்டை நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்வினித் கிட்ட நான் கேட்கும்போது, எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணீங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, ஸ்வினித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்க வரும் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்கு. நானும் 2 தடவை போடும்போது பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்கேயாவது வருவேன் நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, wish you all the best. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரியோ, you look so handsome actually. Oh wow. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல படுறத பேசிடுவாங்க. அதனால அப்படிதான் ஃபௌசி. எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோட மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ.
அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னோட டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தமிழில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் இருந்தாலும் ஃபௌசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பாக இருக்குங்க, ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குமா? எதனால உங்களை மட்டும் ஹிட்டனாக வைக்கணும்? அப்போ அவர் தான் மேலே ஏறி சொல்லணும் அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு கதையில் அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீமில் ஸ்வீட் ஹார்ட் யார்? இந்த டீம்ல ஸ்வீட் ஆர்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் த இன்டர்வியூ. அஃப்கோர்ஸ் ரியோ தான், பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட். எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட், எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட். ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட். அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்டாக யாரும் இல்லை. கம்மா போடுறீங்களே, இனிமே வரலாம், அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும், இந்த படம் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ பகுதி, தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஹார்ட், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு. இங்கே நிறைய முகங்கள்லாம் இருக்கு படங்களில், ஆனால் முகம் தெரியாத நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பித்து கடைசியில் பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு. தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்வாங்க. இந்த சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமாவில் கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும். அதே மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித், நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி நடிப்பு ராட்சசன் நான் சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, படங்கள் போக போக கற்றுக்கிட்டு நடிப்பாங்க. ஆனால் ரியோ எது சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு தானாகவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணுறாரு, அவ்வளோ நல்லா பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹீரோயின், ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம், அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங், அந்த சாங் காமிச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும், பாருங்கள். கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு நாளோ 2 நாள் தான் பண்ணார், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். கேமராமேன், அவர் செட்டில் யாருக்கிட்டேயும் பேச மாட்டார். 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு. அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. எங்களுக்கு வீடு செட்டாக போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி என் வீடு. இதில் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். செட்டு போட்டாங்க. எதிர்க்க முதல் நாள்லேருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிட்டு கம்பி, இது என்னங்கன்னு போகிற வரப்போ கேட்டபோது சொல்கிறேன்னு 7வது மாடி பால்கனி, அதில் நான் நிற்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லலாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும்னு. நீங்கள் ஏறது இல்லைங்க, ஹீரோ வருவாருங்க. அதுக்குள்ளே ஹீரோ வராரா? இல்லை, பக்கத்தில் ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கேரக்டர் பண்ண ரெஜி பண்ணிக்க இருப்பாருன்னு. ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டார், பயந்தே தான் ஏறினேன் அவர். அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சிக்கணும், வெட்டிடுவார். இப்போ இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் பிளாக் ஷீப் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டரு. ரியோ வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரன் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழ. அவர் வீட்டோட தான் இங்கே எல்லாரையுமே வச்சிருக்காரு. சொல்ல போனால் இந்த ஏடி டீம், எடிட்டிங் டீம் எல்லாமே. அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்கள் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டராக வருது. நான் போன இதில் கூட சொன்னேன், ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது. ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர்,
அவருக்கு இது தேவையே கிடையாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஆனாலும் அதை கடைசி நேரத்தில் அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சரி செய்யணுன்ட்டு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தலைவணங்குறேன் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஹார்ட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. அண்ட் தேங்க்யூ சுனித் அங்கிள் என்னை தீபுவா சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ரியராஜ் அங்கிள், கோபிகா சேச்சி அண்ட் சுரேஷ் தாத்தா, ஐ எம் ஸோ ஹாப்பி ஆக்டட் வித் யூ. And பரவாயில்ல, மறந்ததை கியூட்டா அவர் திருப்பி போட்டாங்க. சூப்பர். ரித்து, எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்? எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு சுனித் அங்கிள்? அங்கிள் சொல்லலாம்ல. டீம்ல எல்லாரும் சேஃபா பார்த்துக்கிறதுக்கு அண்ட் ஸ்பாட்ல வந்து என்னை என்டர்டெயின் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு இதுல? ஸ்வீட் ஹார்ட் யாரு உங்களுக்கு இந்த க்ரூல? ஒருத்தர் தான் சொல்லணும். கோபிகா சேச்சி. வாவ், ஏன்? நிறைய சாக்லேட் கொடுப்பாங்களா? அப்படியும் உண்டு. ஐயோ, நீங்க வரீங்களா சார்? மேல வரீங்களா? அதுல உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா சார்? ஓகே, வேற ஏதாவது இருக்கா? படத்துல பேசின டைலாக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இல்லையா? ஒரு டைலாக் கூட உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தவங்க ஏதாவது பேசுவாங்களா டைரக்டர்? இல்ல. ட்ரெய்லர்லயே இருந்துச்சே. சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம், முதல் மேடை. நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுக்காக நாம கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவர் ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷனில் இருந்த டைம்லேயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தெல்லாம் கால் வந்திருக்கும். ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததான் நம்ம இதை தான் பண்ணுறோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹி செட் ஹீஸ் another brother to me. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி ஒரு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக வைக்காமல் இல்லை, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸாக இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளமில் இஸ் அ ரைட்டர், டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் ஷூட்டில் இருக்கனால அவரால் வர முடியல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ரெஞ்சி சார். அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரித்து, மைத்லி மேம், கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் துளசி மேம், ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. And my technicians, cinematographer Balaji sir.
இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே 1லேருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்கார். இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 34 நாளில் முடித்தோம். இந்த ஸோ இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்டில் கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணுனாலும் டேரெக்டாக நான் சார்கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரல சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் வந்து ஹிஸ் அ பிரதர். அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவாக லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தபோது அவர்கிட்ட இதை சீரியஸாக பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்டபோது இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு. அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ அண்ட் சவுண்டஹாலிக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் போஸ்டர்ஸை பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரெக்கக்னிஷன் படத்துக்கும் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்டில் இருக்காரு, இன்னைக்கு அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுடு நேர்மை உண்டுல ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துலேருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஆர்ட் டைட்டிலே சூப்பராக இருக்குது, யூத்ஃபுல்லாக நல்ல என்டர்டெய்னிங் ட்ரெய்லருங்க. வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சாரை வச்சு பண்ணது செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. 4 பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கொள்ளை எடுத்தால் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ட்ரெய்லர் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரியோ சூப்பராக இருக்கீங்க. உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். சூப்பராக இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக ஒரு வைப், நல்ல வைப் இருக்குது ட்ரெய்லரில். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார், உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளோட STR 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பற்றியுமே பேசலை, வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பாக எங்களுக்கு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இளன், பியார் பிரேமா காதல், இப்போ இந்த ஃபில்ம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.